கடந்த 6 மாதங்களில் அமெரிக்க சுங்க அதிகாரிகள் 31 விழுக்காடு எம்டிஹெச்சின் மசாலா ஏற்றுமதிகளை நிராகரித்துள்ளனர். இது முந்தைய ஆண்டில் 15 விழுக்காடு ஆக இருந்தது என்று தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் ஆகிய இரண்டும் எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் ஃபுட் புராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றின் சில பொருட்களின் விற்பனையை மசாலா கலவைகளில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லியை கண்டறிவதாக கூறப்பட்டதை தடுத்து நிறுத்திய நேரத்தில் சால்மோனெல்லா மாசுபாட்டின் மறுப்பு விகிதம் அதிகரித்தது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் தயாரிப்புகள் பற்றிய தகவல்களை சேகரித்து வருவதாக ராய்ட்டர்ஸ் அறிக்கை தெரிவிக்கிறது. FDA செய்தி தொடர்பாளர் வெள்ளிக்கிழமை ராய்ட்டர்ஸிடம் கூறுகையில், FDA அறிக்கைகளை பற்றி அறிந்திருக்கிறது மற்றும் நிலைமை குறித்த கூடுதல் தகவல்களை சேகரித்து வருகிறது. இந்தியாவில் மிகவும் பிரபலமான 2 மசாலா பிராண்டுகளும் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரின் நகர்வுகளை பின்பற்றி தரமான தரத்திற்கான இந்திய ரெகுலேட்டரின் ஸ்கேனரின் கீழ் உள்ளன. இந்தியாவில் உள்ள தொழில்துறை கட்டுப்பாட்டாளரான மசாலா வாரியம் மசாலா தயாரிப்பாளர்களான எம்.டி.ஹெச் மற்றும் எவரெஸ்ட் ஆகியவற்றின் சில தயாரிப்புகளில் புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லிகளின் அறிக்கைகள் வெளிவந்த பிறகு தரமான தரங்களுக்கு இணங்குவதற்கான வசதிகளை ஆய்வு செய்யத் தொடங்கியது. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இருந்து எம்.டி.ஹெச் மற்றும் எவரெஸ்ட் ஏற்றுமதி குறித்த தரவை கோரியுள்ளதாகவும் பிரச்சினையின் மூல காரணத்தை கண்டறிய நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் வாரியம் புதன்கிழமை கூறியது. ஒழுங்குமுறை தரநிலைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக ஏற்றுமதியாளர் வசதிகளில் முழுமையான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. மேலும் தகவல்களை பெற சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் உள்ள இந்திய தூதரகங்களை வாரியம் தொடர்பு கொண்டுள்ளது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை அமைப்பான FSSA சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தரக்கவலையை கருத்தில் கொண்டு அனைத்து பிராண்டுகளின் தூள் வடிவில் மசாலா பொருட்களின் மாதிரிகளை எடுக்கத் தொடங்கியுள்ளது என்று பிடிஐ தெரிவித்துள்ளது. தற்போதைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எம்டிஹெச் மற்றும் எவரெஸ்ட் உள்ளிட்ட அனைத்து பிராண்டுகளின் மசாலா பொருட்களின் மாதிரிகள் FSSAI விதிமுறைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதைச் சரிபார்க்க FSSAI சந்தையில் இருந்து எடுத்து வருகிறது என்று PTI மேற்கோளிட்டு இந்த விஷயத்தை அறிந்த ஒரு நபர் கூறினார். ஏஜென்சிகளின் உள்ளீடுகளுடன்